இறங்கிட்டோம். இறங்கிட்டு இங்கே நாங்கள் நார்மல் ட்ரெயினில் போகிறோம் இப்போது. ஸோ அதுக்காக நடந்து போய்ட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி. ஸோ இங்கேருந்து அங்கே கொஞ்சம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் நாங்கள் ட்ரெயின் மாறினோம். இந்த இடம் பாருங்கள், இது வில்லேஜ் தான், பட் ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்குது. எங்கேயுமே உங்களால் ஒரு குப்பை பார்க்க முடியாது. இது பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் நான் போகணும். ஸோ அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்க. மோஸ்ட்லி நீங்கள் யாரை பார்த்தாலுமே ஸ்டாலாக இது மாதிரி ட்ராலிஸ்லாம் கையிலே எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ஏதாவது ஆக்டிவிட்டி போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு எப்படி லாக்கர் இருக்கும், ஸோ அந்த லாக்கரில் போட்டுருவாங்க. இங்கே ஒரு கெஃபேஸ்லாம் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறோம். செம்ம நேச்சுரலாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே. சொல்லலை, இங்கே பாருங்கள், யாரை பாரு ஸ்டாலர் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி அடுத்து இது ஒரு கோயில். இங்கே கியோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பிள், நேச்சர், அதுதான். நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருப்பேன், ஏன்னா அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்க இடம்லாம், மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த கோயில் பேர் என்ன? இது கின்காகுச்சியா? கின்காகுச்சி டெம்பிள். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக கோல்டன் இதில் இருக்குமா, இந்த ஒரு மாதிரி கோல்டன் ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம வின்டரில் வந்தால் செம்மையாக இருக்குமா அதோட வியூ. ஸோ மேலே ஃபுல்லாக ஸ்னோ இருந்துட்டு லைக் மிடில் ஃபுல்லாக கோல்டு அழகாக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே எல்லா இடத்துலையுமே ஏறுற இடம் வந்து நடந்து போகிறது தான். ஆனால் என்னென்னா ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்குது மேலே ஏற. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, வாக்கிங் கூப்பிட்டு போவாங்களா? நடந்தே சுற்றி காட்டுவாங்களா? ஓ, இதோ மேப் பாருங்க, எங்கெங்க போகணுன்னு. இப்போ அந்த டெம்பிள் அதுதான் மிடில் இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ ஸ்டார்டிங் என்டர் ஆகிட்டு இருக்கோம். பட் இந்த 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 ஆர்கிடெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாமே வந்து இந்த கியோட்டா மொத்தமே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி விண்டேஜ் எஃபெக்டில் இருக்குது. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது எல்லா இடமுமே. எவ்வளோ டிக்கெட் ஒரு ஆளுக்கு? 500. ஓகே. கின்காகுச்சி அட்மிஷன்ஸ் ஃபீஸ் ஒரு பர்சனுக்கு வந்து 500, கிட்ஸ் 7 to 15 வந்து 300. அவ்வளோ விட்டு போடாங்கிட்ட இந்த மாதிரி டிக்கெட்ஸ் தருவாங்க. இங்கே மேப்லாம் ப்ரௌசர் தராங்க. தேங்க்யூ. ஸோ இது ஒரு ப்ரௌசர் ஒன்று தராங்க, மேப் மாதிரி நமக்கு. 1 way no return. ஸோ நம்ம சுற்றி போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸே ஆகிறோம். ஆ, என்னது இருக்குது? நல்லா இருக்கே, கூலிங் ப்ளஸ் சானிடைசிங் இருக்குது. பார்க்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது வந்து வீடியோஸை விட நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே. இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பஸ் பிடிச்சி தான் வர வேண்டியது இருக்கும். பஸ்னால் கொஞ்சம் ஈஸி இந்த ஏரியா கியோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஒசாக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் ஈஸி. கியோட்டாவை பொறுத்த வரைக்கும் பஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது தண்ணி இருக்கிற இடமும் இது பார்க்க அழகாக இருக்குது. இதெல்லாம் அலௌடு இல்லைல்ல? இங்கே ஒரு ரவுண்ட் அபவுட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி வயசானவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்காங்க. லைனில் போகணும் போல். லைன்லேயே போகணும். வா, இதுதான் செம்மையாக இருக்குல்ல. கிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா இந்த கோண்டல் டெம்பிளை கட்டினாங்களோ, ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு மாதிரி அகழி மாதிரி அழகாக தண்ணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு அதுக்கு நடுவில் இருக்குது அந்த டெம்பிள். கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அதனால் சரியாக காட்ட முடியல இடமே. ஃபுல்லாக அப்படி தண்ணி ஊற்றி அதுக்கு நடுவில் அந்த டெம்பிள் இருக்குது. இது வந்து ஸ்னோஃபால் ஆகும்போது அவ்வளோ அழகாமே. ஒரு ட்ரிப் வரும்போது இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். சொதப்புல்ஸ்ன்றது நிறைய நடக்கும். இது பார்க்க பாரு, இப்படி போக போக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் பாரு. என்னாச்சு? அம்மா இங்கே இருக்கேன். அம்மா போயிட்டேன். அம்மா காணும். வேணாமா? அம்மா வேணாமா? வேற அம்மா வாங்கிக்கிறியா? Do you want வேற அம்மா? சரி, வேற அம்மா வேணுமா நான் வேணுமா? கனி அம்மா வேணுமா இல்லை வேற அம்மா வேணுமா? கனி அம்மா தான் வேணுமா? பரவாயில்லையே, மேலே பார்த்து அழகாக இருக்குது. நேச்சுரலாக நிறைய பிளான்ஸ்லாம் வச்சு. என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்கே, எப்படி போவாங்க? என்ட்ரன்ஸ் அது பால்கனியா? பத்திக்கோ. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அந்த வியூ. இது என்ன கோயிலா இல்லை யாராவது தங்கியிருந்தாங்களா? என் வீடியோ தெரியலையே. அது என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது மீன். ஜூம் பண்ணி பார்த்தா கூட எனக்கு தெரில.
அப்பா ஃபிஷ் கட்ட போறோம். போயிடுச்சு அது அடியில். போயிடுச்சா? அது இருக்கு. எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு இங்கே இருக்கு. போயிடுச்சு அடியில். தண்ணி தான் ரொம்ப காணல. தண்ணி கொஞ்சம் கிளியராக இல்லை. அது சைட்லலாம் இப்போ எவ்வளோ அழகாக ராக் வச்சிருக்கு. இது நிஜமாலே இது இவங்க தான் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். போகிற எல்லாமே பெருசாக இருக்கு எல்லாமே. ஃபினிஷ் ஷாப் வச்சுருக்காங்க. மெமரிஸ்க்கு எதாவது வாங்கலாம். இங்கே பாருங்க ஒரு ஓடை மாதிரி போகுது. இதில் வந்து தண்ணி நீர்வீழ்ச்சி ஊற்று மாதிரி வருது. மலையிலேருந்து வர ஊற்றெல்லாம் இதில் அழகாக கேதர் ஆகிட்டு இல்லை இந்த ஓடை மாதிரி போயிட்டுருக்கு சின்னதாக. நம்ம வந்து இது மாதிரி ஜஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லை ஏறி போகிறதுக்கு. நீங்கள் பாருங்க நேச்சுரல் வாட்டர். இட்ஸ் அ நேச்சுரல் வாட்டர் ரைட். அது ஃபால்ஸ் ஷூட் ஆனால் ஒரு குட்டி ஃபால்ஸ். இதெல்லாம் மீன்லாம் இல்லை, அந்த புக்கில் இருக்குது. நம்ம வீட்டில் போய் தான் படிக்கணும் இதெல்லாம். போட்டா நடந்துருமா? ஆமாம் அதுவும் கரெக்டு தான். இல்லை இங்கேயும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே அதெல்லாம் பார்க்குறேன். பரவாயில்ல வேணாம் வாங்க. அவள் போடுறான் போட சொல்ல அவ்வளோ வேணாம். வெயிட் பண்ணுங்க அப்போ தூக்கு வர நம்ம அங்கே போய் போடலாம். ஏய் வெயிட் 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 செத்துக்கு போடு. இது வெயிட் 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 1 இது வெயிட் போடு போடு 1 2 3 1 2 3 உன்ன மாதிரி ஆர்வத்துக்கு போடப்பட்டாகுது. இது எதுக்குன்னா போட்டு வேணாம் விட போட்டு நம்ம கரெக்டாக தண்ணியில் போட்டு நம்ம நினச்சது நடக்குன்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் மிஸ். 1 2 ஓகே வெரி குட். இந்த பக்கத்துல இருந்து இப்படி சும்மா இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படியே மேலே ஏறி போனால் சீனரிஸ் மாதிரி இருக்குது. எங்களால் குழந்தைய வச்சு அவ்வளோ தூரம் போக முடியாது, அதனால கீழே போகிறோம். ஐ திங்க் சுவினர் ஷாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி நினைக்கிறேன். ஒரு ஆப்ஷன், நோ மோர் ஆப்ஷன்ஸ், வி ஹேவ் டு கோ அப். சரி போங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியது இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி தள்ளணும். இந்த ஸ்டாலர் வச்சுக்கலாம், இது ஒரு தொல்லை. இது ஒன்று தான் கஷ்டம். பிடிச்சிக்கோ கெட்டிப்பாக பிடிச்சிக்கணும். இதோட டாப் வியூ. வேறு வழி இல்லை. இதெல்லாம் நேச்சரான பிளேஸ்ன்றதுனால நமக்கு ஸ்டெப்ஸ் கிடையாது. நம்ம அப்படி தான் வந்தாகணும். என்ன இருக்காங்க புரியல. ஓ வீடு ஸ்ட்ரக்சருக்கா? ஓகே எக்ஸிட் போகலாமா? ஓகே லெட்ஸ் கோ. இப்படி போங்க. பக்கத்தில் எப்படி இந்த வீடெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. ஓ பெல் அது. ஏய் வெயிலில் அவனோட சீக்கிரம் பிரகாஷ். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லாக சுவினர் ஷாப், அப்புறம் எக்ஸிட்.